ஆண்டவர் கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தையும் காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா, கடந்த 5 மாதங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களே. எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வழிநடத்தினீங்களேப்பா. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய பிள்ளைகளின் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பள்ளி கல்லூரியில படித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுடைய சபைகளிலும் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற நீங்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க சபையின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரே, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 6வது மாதத்தை எங்களுக்கு காண கொடுத்தீங்களேப்பா, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாளில் உம்மை தேடி உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன் அப்பா. நீர் எங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நீங்க எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, இந்த மாதத்துக்கு தேவையான எங்கள் வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த கால வேளையில 6வது மாதத்தின் முதல் தேதியில உம்மை பார்க்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன், நீர் எங்களோடு பேசுகிற தேவன். கடந்த 5 மாதங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களேப்பா. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் நீர் எங்களை நடத்த வல்லவர் அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை நீர் தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கரம் எங்களோடு இருக்கட்டும். பாடல், ஆராதனை, வாக்குத்தத்த வார்த்தைகளிலும் நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த புதிய மாதத்தில் முதல் தேதியிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். முதல் பாடலாக நன்றி சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள்லாம் எங்களை காத்தீங்களேப்பா. புதிய நாளை, புதிய மாதத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்களேப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்னு பாடுவோமா? சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே
ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம். அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம். தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றி நீ நன்றி ராஜா, தாயை போல் தேற்றி நீ நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை சுகம் தந்து இதைவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை சுகம் தந்து இதுவரை நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பல தந்தீரே நன்றி ராஜா, புது பல தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கர்த்தர் நம்மோடு இருந்து உடனிருந்து நம்மளை நடத்தினார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் ஒரு காலம் அவர் நம்ம கேட்டு அவர் தராம இருந்ததில்லை. ஆமென். நம்ம கேட்கும் பொழுது அவர் எனக்கு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவர் என்னை உங்களையும் நேர்வழியாக நடத்துகிற தேவன். ஆமென். ஒரு ஆங்கில வார்த்தை இப்படியா சொல்லுது, என்னை அவர் crooked வேல அவர் நேர்வழியா நடத்தி என்னை விசாலமான பாதையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நெரிசலான ஒரு crooked வேயா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி என்னை அவர் விசாலமான பாதையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் புதிய துவக்கத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அந்த ஆண்டவருக்கு அப்பா உன்னதமானவரே, உயர்வை எங்களுக்கு தருகிற தேவனே, சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே, 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பார்த்து பாதுகாத்தீங்கப்பா. இந்த மாதத்தில் எங்களை நடத்த வல்லவர், உமக்கு ஆராதனை செய்கிறோம் என்று நம் கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. சொல்லமா, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. சொல்லமா, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. ஆமாப்பா, சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஓ நல்லவரே, இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் ஆத்மனை நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஆவே, ஓ என் ஆத்மனை நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. சொல்லவா, உமக்கு ஆராதனை. ஓ ஆமே, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஓ இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. சொல்லமா, நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவர். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை. அப்படியே எழுந்திருக்கலாமா இருக்கிற இடத்துல? ஆராதனை. நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள், நன்மைகள் செய்பவரே. நல்லவரே, நல்லவரே,
ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதுப்பா. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. கடந்த 5 மாதங்கள் பல நேரங்களில் உடைக்கப்பட்ட நேரங்களிலே எங்களை நீங்க உருவாக்குனீங்களேப்பா. சோர்ந்து போன நேரங்களிலே எங்களை நீங்க சூழ்ந்து கொண்டீங்களேப்பா. ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தது உம்முடைய கிருபை அல்லவா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. அப்பா பார்த்து சொல்லாமா? உடைக்கப்பட்ட, ஆமாப்பா, நாங்க எப்பெல்லாம் உடைக்கப்பட்டோமோ எங்களை உருவாக்கினது உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஆமாப்பா, சோர்ந்து போன நேரம்லாம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே கடந்த 5 மாதங்கள் உம்முடைய கிருபை ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ததே. வரக்கூடிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை மாறாத கிருபை எங்களை நடத்தும். Yes, Jesus. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமாப்பா, உங்க கிருபை தான் எங்களை தாங்குகிறது, எங்களை நடத்துகிறது. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்த 5 மாதங்கள் எங்களோடு இருந்து நடத்தினீங்களேப்பா. 6வது மாதத்திலும் அதே கிருபை எங்கள் விலகாம இருந்து எங்களை நடத்தும். எங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய துவக்கத்தை தருகிற தேவன். இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் எங்களோடு இருந்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், மேற்படிப்பு,
எதிர்கால காரியங்கள், ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றிலும் கரம் இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து தீங்குகளை துக்கப்படுத்தாதபடி அப்பா எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை நேர்வழியில் நடத்துகிற தேவன் இந்த மாதத்தில் எங்களை முன்னின்று நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தத்தில் வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுங்க. இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. நாம் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த 6வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தை காணும்படியாக, சந்தோஷத்தோடு காணும்படியாக, சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காணும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு கூட மிக சுருக்கமாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். எண்ணாகமம் இந்த 6வது மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்கள் தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டாய், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் சுதந்திரமாயிருக்கிறேன். ஆமென். அவர்கள் தேசத்துல உனக்கு ஒரு பங்கும் வேண்டாம், சுதந்திரமும் வேண்டாம் இல்லை அப்படின்ட்டு, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆண்டவர், அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே. இஸ்ரவேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே. பங்கும் நான் தான், சொத்தும் நான் தான். வேற உனக்கு சொத்து இல்லை, வேற உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, லேவி கோத்திரத்திற்கு, இஸ்ரவேல்ல லேவி கோத்திரத்திற்கு எந்த விதமான பங்கும் இல்லை. மற்ற கோத்திரத்தை போல பங்கும் சுதந்திரமும் இல்லை. என்ன சொல்றான்னா, நானே உன் பங்கு, நானே உன் சுதந்திரம் சொல்றார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம். ஒருவேளை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன எல்லா கோத்திரத்துக்கும் கொடுத்தாரு, இவங்களுக்கு உனக்கு பங்கும் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு மேன்மையான சிறப்பான நான் தாப்பா உனக்கு சொத்துங்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான காரியம். உன்னுடைய சொத்தே யாரு? நான் தான். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு சுதந்திரமும் இல்லை, பங்கும் இல்லை. ஆனா இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். இஸ்ரவேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே. பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, நானே பங்கும் உரிமை சொத்து. உன்னுடைய உரிமை சொத்து நான் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தின் முதல் தேதியிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய சொத்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ஒருவேளை பெரிய சொத்து இல்லாமல் இருக்கலாம், இருப்பது நல்லது. பெரிய பணம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம்.
ஆண்டவர் ஆனால் ஆச்சரியமாய் நடத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சொத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர். எல்லாம் இந்த உலகமே அவருடையது தான், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். சொல்லுகிறார், நானே உன் உரிமை சொத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. நானே உனக்கு பங்கு. ஐயா உனக்கு பங்கு கொடுக்கல. இல்லை, சில வேளைகளில் சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் உறவினர்கள் குடும்பமும் சரி, மற்றவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு எந்த விதமான சொத்தும் வைக்கலைங்க. இருந்துச்சு சொத்து, ஆனால் எனக்கு கொடுக்கலைங்க. எல்லாம் என் தம்பிக்கு கொடுத்துட்டாங்க, அல்லது எங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க, அல்லது எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு கொடுக்கலைங்க, சொத்தே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை பார்த்துருக்கிறோம். இப்பொழுதும் நடக்கிற சம்பவம், சொத்து இல்லை, எங்களுக்கு கொடுக்கல. அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வலியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே உனக்கு ஒன்றும் பங்கும் இல்லை, உரிமை சொத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நானே உன் பங்கும் நானே உன் சுதந்திரமாய் இருக்கிறேன், நான் உனக்கு சொத்து, எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரராகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னுடைய சொத்தாய் இருக்கும் பொழுது எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அந்த வானமும் பூமியும் அவருடையது, எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றார். எனக்கு அவர் சொத்தாய் இருக்கும் பொழுது எல்லாம் என்னுடையது. எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது உபாகமம் 10:4 வாசிக்கும் பொழுது, உபாகமம் 10:9 ஆகையால் யாருக்கு லேவியருக்கு அவரோடு சுதந்திரமும் பங்கும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். லேவிக்கு சுதந்திரம் பங்கு இல்லை, கர்த்தரே அவனுக்கு என்ன சுதந்திரம். ஆண்டவர் தான் உரிமை சொத்து, கர்த்தர் தான் அவனுடைய சொத்து. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பங்கு இல்லாம இருக்கலாம், நமக்கு உரிமை சொத்து இல்லாம இருக்கலாம், நமக்கு எந்த விதமான காரியமும் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்டு, என்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டமோ, ரட்சிக்கப்பட்டமோ, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினமோ, அவரை விசுவாசித்து அவரை பின்பற்ற தீர்மானித்து வந்தமோ, அன்றிலிருந்து அவரே நம்முடைய சொத்தாய் மாறிவிட்டார். ஆமென். அவரே நம்முடைய சுதந்திரம், அவரே நம்முடைய பங்கு. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், நான் உன் பங்கா இருக்கேன், நான் உன் சுதந்திரமா இருக்கேன், கவலைப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்தில் ஓடி வரும் பொழுது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், இல்லை என்று சொல்ல மாட்டார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், எந்த குறைவும் இல்லை, ஆச்சரியமாய் நடத்துவார், எதை குறித்து கவலை இல்லை. மிக எளிமையான குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன். சில வேளைகளிலே ஒன்று எதை பற்றியும் இல்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறார். வசதி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் இவர்கள் சிறப்பாய் நன்றாய் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உண்மைதானே? ஆண்டவர் அப்படி செய்வார். ஆமென், கண்டிப்பா செய்வார். ஆச்சரியப்படுவார்கள், என்னங்க இப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்தா சாதாரணமா இருக்கு, இவ்வளவு சிறப்பா இருக்காங்க. காரணம் என்ன? ஆண்டவரே அவருடைய சுதந்திரம், ஆண்டவரே அவருடைய பங்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சங்கீதம் 16:5-6. சங்கீதம் 16:5-6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அவர் தாங்க என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு அவர்தான். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என்னுடைய சொத்தையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் காக்கிறவர் அவர். எனக்கு சொத்து இல்லாமல் இருக்கலாம், அவரே சொத்து.
ஆனா அவர் எனக்கு எல்லா சொத்தையும் காக்கிறவராய் இருக்கிறார். காக்கும் தேவனே எனக்கு சொத்தா இருக்கிறார். அடுத்த வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. தாவீதினுடைய அனுபவம், எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவர் எனக்கு ஒரு பங்கு வச்சிருக்காரு, அவர்தான் என்னுடைய பங்கு. அது மட்டுமல்ல, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். ஆமென். இங்கே தாவீதினுடைய அனுபவம் அதுவா இருக்கிறது, அங்கே ஆரோனுடைய அனுபவம், லேவி கோத்திரத்தினுடைய அனுபவம் அப்படி இருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவரே பங்கு, அவரே சொத்து. ஆமென். உங்களுக்கு என்னங்க சொத்து இருக்குது? எல்லா சொத்து சுகமும் இருக்கு அவருக்குள் இல்ல. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு வைத்திருக்கிறார். வானமும் பூமியும் என்னுடையது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. அப்படிப்பட்டவர் எனக்கு சொத்தா இருக்கிறார், எனக்கு உரிமை சொத்தா இருக்கிறார். என்னுடைய பங்கு அவர்தான். ஆமென். பிரைஸ் எல்லாம். என்னுடைய பங்கு அவர்தான். பங்கு போடுவாங்க சொத்தை. நீங்க அந்த ஒரு 2 ஏக்கரை நீ வச்சுக்க, அந்த பக்கம் இருக்குது ஒரு அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு 2.5 ஏக்கரு, அதை நீ வச்சுக்க. 3 பேர் பிள்ளைகளுக்கு இன்னொரு அந்த இடத்துல ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது, வச்சுக்குங்க. அந்த வீட்டை பெரிய மகனுக்கு எழுதி கொடுக்குறேன். மகளுக்கு ஏற்கனவே நான் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், அதனால் அவளுக்கு சொத்து இல்லை, கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றேன். இப்படியெல்லாம் சொல்லி பாகம் பிரிப்பாங்க, சொத்து பிரிப்பாங்க, சொத்தை பிரித்து கொடுப்பாங்கல்ல. ஒரு வசனம் அடிக்கடி நான் சொல்லுவேன். அக்ஸால் வந்து காலைப்ட கேட்குறா, எனக்கு வறட்சியான இடத்துல நல்லா இருந்துச்சு, அதையும் விடமாட்டேன் இருக்கட்டு, ஆனால் எனக்கு என்னது செழிப்பான இடத்துலையும் வேணும், இதுவும் வேணும், ஆனால் எனக்கு நீர் பாய்ச்சலான ஒரு இடத்தையும் எனக்கு தரணும் அப்படிங்கிறான். அப்போ இந்த சொத்து அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்க. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஒருவேளை லேவி கோத்திரம் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களே ஆண்டவர், எங்களுக்கு என்ன? அப்போ ஏன் கவலைப்படுற? நானே உன் பங்கு, நானே உன் சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவர் இருந்தால் போதும். ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் தான் என்னுடைய பங்கு, சுதந்திரம். அப்போ இந்த பூமியில் எனக்கு ஒரு பெருசாக எதுவுமே இல்லையே, தேவைகளை கொடுக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் தர்றார், தராமல் இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அவர் சொத்தா இருக்கிறனால, அவரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டபடினால் அவர் என்ன செய்யறாருன்னா, பரலோகத்தில் நமக்கு சொத்து வச்சிருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் நமக்கு வீடு உண்டு, நமக்கு சொத்து உண்டு. அந்த பங்காய் இருக்கிறவர், எனக்கு உரிமை சொத்தாய் இருக்கிறவர் பரலோகத்தில் எனக்கு சொத்தை தருகிறார். ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு நித்திய வீடு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப எனக்கு அங்க வீடு வச்சிருக்காரு, எனக்கு அங்க சொந்த வீடு உண்டு. இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமா இரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொத்தை வைத்திருக்கிறார், பரலோகத்தில் வைத்திருக்கிறார், நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நித்திய வாழ்வை தருகிறார். அங்க போய் நம்ம ஆண்டவருடைய சொத்தை, எனக்கு சொத்தா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய சொத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. நான் பரலோகத்தில் போய் எல்லாம் எனக்கு ஆண்டவர் தர்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பூமியிலும் ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். எனக்கு ஒரு சொத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய பங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 6வது மாதத்தின் இந்த முதல் தேதியிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தம், இஸ்ரவேல் நடுவில், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். நானே உன் பங்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பங்கு. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பங்கு, பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறது. கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நானே உன் பங்கு உன் சுதந்திரம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நானே உன் பங்கு உன் சுதந்திரம். இந்த கால வேளையில ஆண்டவர்
நம்மோடு கூட பேசுகிற காரியம், என் மகனே, என் மகளே, நானே உன் பங்கு, நான் உனக்கு சுதந்திரம். ஆமென். உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கவலையே பட வேண்டாம். என்னோடு கூட எப்பொழுது என்னுடைய சொத்து இருக்கும். இந்த பூமியில மற்றதெல்லாம் போயிரு சொத்து, ஆனா அழியாத ஒரு சொத்து என்னன்னா ஆண்டவர் தான். எல்லாமே போயிரு சொத்து, கர்த்தர் எனக்கு எப்பொழுதுமே சொத்தா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் ஆரோனுக்கு சொன்னார். அப்படிப்பட்ட பங்கையும் சுதந்திரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன? அவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்றான் அதே சங்கீதத்துல, சங்கீதம் 16 பாருங்க, சங்கீதம் 16 கீழே, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இருக்குதா? இல்ல, அதை முதல்ல இருந்து வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில், என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் என்ன பண்ணுனாலும் என்னை அசைக்க முடியாது. ஆமென். சத்துரு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யறதில்லை, அசைக்கப்படுவதில்லை, அசைக்க முடியாது. என கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன். முன்பாக வைத்திருக்கிற அதே கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை முன்னும் பின்னும் காக்கிற தேவனா இருந்தார். முன்னால போன கர்த்தருடைய தூதனானவர் பின்னால வந்து பாதுகாத்தார். அப்படி காக்கிற தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அவரே, கர்த்தரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என் பங்கும் சுதந்திரவுமாய் இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆண்டவரே காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை கேட்க தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, லேவி கோத்திரத்திற்கு நீர் ஆண்டவரே பங்கும் சுதந்திரமாய் இருந்த தேவன். ஆண்டவரே, அதே வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்து இந்த நாளை நீர் எங்களுக்கு பங்கும் சுதந்திரமாய் இருந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை நடத்துவீராக ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு நீரே பங்கா இருந்து, நீரே சுதந்திரமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் நடத்துவீராக, உடைய குடும்பங்களை நடத்துவீராக ராஜா. சோர்ந்து போன நேரங்களில் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு திடனா இருந்து உடைய வார்த்தைகளை தந்து உடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. என்னென்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவீராக ராஜா. இந்த மாதம் முழுவதும் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆண்டவரே, அவருடைய தேவைகள், குறைவுகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பங்களை விட்டு, சரீரங்களை விட்டு எடுத்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை நீர் தருவீராக. வந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் வராத பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள் குடும்பங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் பாதுகாப்பாயிருந்து நடத்துவீராக, பங்கும் சுதந்திரமாயிருந்து நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து ஆண்டவரே அவர்களுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீரே பங்காயிருந்து சுதந்திரமாயிருந்து நடத்துவீராக. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.